அவுரங்கஜீப் மீதான போலி குற்றச்சாட்டுகளும் உண்மை நிலையும். அவுரங்கஜீப் ஒரு தீவிர போக்குடைய முஸ்லிம். அவர் இந்துக்களை கொடுமைப்படுத்தினார், இந்து கோயில்களை இடித்தார் என்று பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் அண்மை காலமாக அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருவதை காணலாம். ஆனால் இவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவையாகும். இதற்கு பின்வருபவை ஆதாரங்களாகும். அவுரங்கஜீப்பின் நம்பிக்கைக்குரிய முக்கிய தளபதிகளாக இந்துக்களே காணப்பட்டுள்ளனர். அவர்களில் ஜெய் சிங், ஜஸ்வந்த் சிங், முகுந்த் சிங் ஹாதா, ரத்தன் சிங், தயால் சிங், ஜல்லா, அர்ஜுன் சிங், குமார் சிங் ஆகியோர் முக்கியமானவர்கள் ஆவர். அத்துடன் அவரின் நிர்வாகத்துறையில் பல இந்துக்கள் காணப்பட்டனர். அவர்களில் பலர் மிக உயர்நிலையில் இருந்துள்ளனர். அவருடைய 393 மன்சப்தார்களில், அதாவது படைத்தலைவர்களுக்கான தகுதி 182 பேர் இந்துக்களாவர். இவர்கள் 1000 முதல் 7000 குதிரை வீரர்களின் அதிபதிகள். அக்பர் மற்றும் ஷாஜஹான் காலத்தில் கூட இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் இந்து மன்சப்தாரிகள் இருந்ததில்லை. இது மட்டுமல்ல, அவுரங்கஜீப் இந்து கோயில்களுக்கு மானியமும் இந்து துறவிகளுக்கு ஆதரவும் அளித்துள்ளார். உஜ்ஜைனின் பாலாஜி ஆலயம், சாவஹத்தியில் உள்ள உமானனித் கோயில், சன்குஞ்சையின் ஜைனர்கள் கோயில், வாரணாசி ஜங்கம்பதி சிவன் கோயில் ஆகியன அவுரங்கஜீப்பினால் மானியங்கள் அளிக்கப்பட்ட பல 100 கோயில்களில் சிலவாகும். தமிழகத்தைச் சேர்ந்த குமரகுருபரர் காசியில் மடம் அமைத்து சைவ மத பிரச்சாரம் செய்ய அவுரங்கசீப் உதவினார். அவுரங்கஜீப்பின் ஆட்சியின் போது பல நூலாசிரியர்கள் மற்றும் இந்து மத போதகர்கள் எல்லாம் எந்த ஒரு தீங்குமின்றி தங்கள் மத கருத்துக்களை பரப்பி வந்துள்ளனர். அவர்களில் லட்சுமிலால், பாபாலால், வைராஜா, விப்ரயோத் ஆகியோர் மிக முக்கியமானவர்களாவர். மேலும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசர் ரங்கராயலு தானும் தனது உற்றார் உறவினர்களும் குடிமக்களும் முஸ்லிமாக மதம் மாறுவதற்கு சம்மதிப்பதாக அறிவித்தனர். எனினும் தனது பரிபாலனத்தின் கீழ் உள்ள இந்து மதத்தை சார்ந்த குடிமக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று எண்ணிய அவுரங்கஜீப் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தகவலை குறிப்பிட்டுள்ளது வரலாற்று மாமேதை ஜாதுநாத் சர்கார் ஆவார். பிராமணர்களையோ அல்லது ஏனைய இந்து குடிமக்களையோ சட்டவிரோதமாக தலையிட்டு தொல்லைப்படுத்தக்கூடாது என அவுரங்கஜீபால் பிறப்பிக்கப்பட்ட பனாரஸ் ஆணை குறிப்பிடுகின்றது. மேலும் இந்துக்களுக்கு, குறிப்பாக பிராமணர்களுக்கு அவர் மானியம் வழங்கியதையும் அது சுட்டி காட்டுகின்றது. இவ்விடயம் B.S. பாண்டேவின் இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் எனும் நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இவரது காலத்தில் ஒரு கோயில் உடைக்கப்பட்டது. அதற்கான காரணம் இதுவாகும். அவுரங்கஜீபின் படை வங்காளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வாரணாசியை வந்தடைந்தது. அவுரங்கஜீபின் படையில் இருந்த இந்து அரசர்கள் வாரணாசியில் அவரது படை ஒரு நாள் தங்கினால் தங்களுடன் வந்துள்ள தங்களது குடும்ப பெண்கள் கங்கையில் குளித்துவிட்டு காசி விஸ்வநாதரை தரிசித்து செல்ல முடியும் என்ற கோரிக்கையை அவுரங்கஜீபிடம் முன்வைத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட அரசர் தன் படை காசியில் ஒரு நாள் தங்கிச் செல்ல அனுமதி அளித்தார். அந்த வகையில் இந்து அரசிகள் மூடுபல்லக்கில் சென்று கங்கையில் நீராடிவிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் சென்று வழிபட்டும் திரும்பினர். ஆனால் ஆலயத்திற்கு வழிபட சென்ற கட்ச் இளவரசி மட்டும் திரும்பவில்லை. இளவரசியை தேடி கண்டு பிடிக்க மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதனால் அவுரங்கஜீப் அந்த இளவரசியை கண்டுபிடிக்க தனது மூத்த அதிகாரிகளை அனுப்பி வைத்தார். அவர்கள் தீவிர தேடுதலில் ஈடுபட்ட போது விஸ்வநாதர் ஆலயத்தின் சுவற்றில் உள்ள ஒரு கணபதி சிலை மட்டும் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. அதனை சுழற்றிய போது பாதாள சுரங்கத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் தென்பட்டன. அந்த பாதாள சுரங்கத்தில் சென்று பார்த்தபோது கட்ச் இளவரசி கற்பழிக்கப்பட்ட நிலையில் அழுது கொண்டிருந்தாள். விஸ்வநாதர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு நேர்கீழே அந்த துயர சம்பவம் நடைபெற்றிருந்தது. நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது மேற்படி கட்ச் இளவரசி விஸ்வநாதர் ஆலய புரோகிதரால் கற்பழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால் கடுமையாக ஆத்திரமடைந்த அவுரங்கஜீப்பின் படையில் இருந்த இந்து அரசர்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் குறித்த சம்பவம் விஸ்வநாதர் சிலைக்கு நேர் கீழே இருந்த சுரங்க அறையில் நடைபெற்றதால் கற்ப கிரகத்தின் புனிதம் அழிந்துவிட்டதாக கருதி குறித்த விஸ்வநாதர் சிலையை வேறு இடத்திற்கு மாற்றுமாறும் அவரை வேண்டினர். அதன் அடிப்படையில் சிலை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதுடன் கோயிலும் இடிக்கப்பட்டது. இந்து அரசர்களின் கோரிக்கையின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி மிக ஆதாரபூர்வமானது. இதன் விரிவான விளக்கம் ஒரிசா மாநில கவர்னராக இருந்த P.S. பாண்டே அவர்களின் இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் எனும் நூலில் தரப்பட்டுள்ளது. மேலும் கொடியவர், கொடுமைக்காரர் என்று போலியான பிம்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ள அவுரங்கஜீப் பொது வாழ்வில் எவ்வளவு தூய்மையானவராக இருந்தார் என்பதற்கு அவர் எழுதிய கடைசி உயில் சாட்சியாகிறது. இதன்படி, என் கைகளால் தைக்கப்பட்ட குல்லாய்களை விற்ற பணம் 4 ரூபாய் 2 அணா,
அதாவது சதம் என் தலையணைக்கு கீழ் இருக்கின்றன. நான் இறந்த பின்னர் எனது உடல் மீது போர்த்துவதற்கு துணி வாங்க அதை பயன்படுத்துங்கள் என குறிப்பிட்டிருந்தார். அவ்வரங்கஜீபின் தூய்மையான வாழ்வுக்கு சண்முகதாசன் என்பவர் எழுதிய உலக வரலாறு எனும் நூலுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து வழங்கிய வாழ்த்துறையிலும் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் புனித அல் குரானிலிருந்து நான் எடுத்த பிரதிகளுக்காக எனக்கு ஊதியமாக கிடைத்த பணம் ரூபா 350 என் கைப்பையில் உள்ளது. நான் இறக்கும் நாளன்று அதை ஏழைகளுக்கு தானம் செய்து விடுங்கள். இந்த நாடோடியின் கல்லறை மிகவும் எளிமையாக வானத்தை பார்த்தபடி இருக்க வேண்டும். அதில் எவ்வித அழகோ ஆடம்பரமோ செய்யக்கூடாது. ஊர்வலம் இசை எதுவும் நடாத்தப்படக்கூடாது. என் கல்லறை மண்ணால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அங்கே பசுமையான செடிகள் வளரட்டும். உலக வரலாறு பக்கம் 157. எனவே நமக்கு போதிக்கப்படுவது போல் அவ்ரங்கஜீப் ஒரு மதவெறியராக இந்துக்களை துன்புறுத்துகின்ற ஓர் அரசராக இருந்திருப்பின், இந்துக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாட்டை 50 ஆண்டுகள் ஆண்டிருக்க முடியுமா? எனவே அவர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கள் எவ்வித ஆதாரமும் மற்ற வதந்திகள் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அவ்ரங்கஜீப்பின் வாழ்க்கை வரலாறு. ஷாஜஹான் மற்றும் மும்தாஜிற்கு 3வது மகனாக கிபி 1618 குஜராத்தின் தோஹாத் எனுமிடத்தில் முஹியத்தீன் முஹம்மத் அவ்ரங்கஜீப் பிறந்தார். சத்துல்லாஹ் கான், ஹாஷிம் ஜெயலானி, முல்லா ஜீவன், முஹம்மது கானோஜி, அப்துல் ஹமீத் சுல்தான்பூரி ஆகிய கல்விமான்களிடம் கல்வியை கற்றுக்கொண்ட இவர் பல துறைகளிலும் பாண்டித்யம் பெற்று விளங்கினார். இயல்பாகவே சாந்த குணமுடையவராக காணப்பட்ட அவ்ரங்கஜீப் இளமை முதலே ஆழ்ந்த மார்க்கப்பட்டுள்ளவராகவும் சூபித்துவத்தில் நாட்டமுடையவராகவும் ஆடம்பரங்களை புறக்கணித்து எளிமையாகவே வாழ்பவராகவும் காணப்பட்டார். இதனால் இவரை மக்கள் பக்கீர் இளவரசன் என்றே அழைத்தனர். மேலும் தனது 24வது வயதில் காடுகளுக்குச் சென்று தனித்து தியானத்தில் ஈடுபடும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார். சிறந்த வீரராகவும் துணிவுள்ளவராகவும் இருந்த இவரிடத்தில் யானைகளை அடக்கும் வல்லமை காணப்பட்டது. தனது 16வது வயதில் 10,000 குதிரைப்படையினருக்கும் 4,000 காலாட்படையினருக்கும் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். ஷாஜஹானின் ஆட்சி காலத்தில் பல்க் பிரதேசத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புக்கும் இவரே தலைமை ஏற்றுச் சென்றார். அரச அந்தஸ்து பெற்ற சிவப்பு கூடாரத்தை பயன்படுத்தும் அனுமதியும் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தனது 18வது வயதில் தெக்கான் பகுதியை கைப்பற்றியதுடன் அதன் கவர்னராகவும் இருந்தார். பின்னர் 1645 குஜராத்தின் கவர்னராகவும் பதவி வகித்தார். கிபி 1657 ஷாஜஹான் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட போது அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என்றெண்ணிய அவரது பிள்ளைகள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வேண்டி போராட்டம் செய்தனர். அவ்ரங்கஜீப்பின் சகோதரர்களில் ஒருவரான தாராஷிகா என்பவர் ஷாஜஹானின் பெயரை பயன்படுத்தி சில மோசடிகளில் ஈடுபட்டு வந்தார். மறுபுறத்தில் எதிரிகள் ஆட்சியை கைப்பற்ற தீவிர முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தனர். தனது ஏனைய சகோதரர்கள் ஆட்சிக்கு வந்தால் மார்க்க விரோத செயல்களில் ஈடுபடலாம் என அறிஞர்கள் எச்சரித்ததை அஞ்சிய அவ்ரங்கஜீப் முராத் எனும் தனது சகோதரரோடு இணைந்து தாராஷிகாவுடன் போரிட படையெடுத்தார். இதை அறிந்த தாராஷிகாவும் ஷாஜஹானும் அவரை எதிர்த்து படையனுப்பினார்கள். இப்படையினரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்ட அவ்ரங்கஜீப் 1658 ஆலம்கீர் எனும் பட்டப்பேருடன் ஆட்சி பீடமேறினார். ஆலம்கீர் என்பதற்கு அகிலத்தை அடக்கி ஆள்பவர் என்பது பொருளாகும். ஆட்சிக்கு வந்ததும் பல்வேறு சேவைகளையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டார். அந்த வகையில் அக்பரால் உருவாக்கப்பட்ட தீனே இலாஹியை இரத்துச் செய்தார். இந்தியாவை இஸ்லாமிய பிரதேசமாக பிரகடனம் செய்தார். மது மற்றும் இசையின் பகிரங்க பயன்பாடுகளை தடை செய்தார். அரசவையில் காணப்பட்டு வந்த வீண் பகட்டுக்கள் அனைத்தையும் நீக்கினார். ஒவ்வொரு நாளும் அரண்மனை ஜன்னல் அருகே நின்று பொதுமக்களுக்கு தரிசனம் அளிக்கும் வழக்கத்தை நிறுத்தினார். அரசரின் தரிசனத்தை பெறுவதை இந்துக்கள் இறை வழிபாடு போன்று கருதி விரதம் அனுஷ்டித்து காத்திருந்ததாலேயே இவர் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டார். பைத்துல் மால் நிதியை தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்துவதை விட்டும் தவிர்ந்து கொண்டார். ஷாஜஹான் ஆடம்பரத்துக்காக வேண்டி அரச சொத்துக்களை வீணாக பயன்படுத்தியதால் தந்தை என்றும் பாராது அவரை சிறையிலிட்டு நீதியை நிலைநாட்டினார். தனது ஆட்சியை கவிழ்க்க மத தீவிரவாத போக்குடைய சிவாஜி போன்ற துரோகிகளால் மேற்கொள்ளப்பட்ட சதி திட்டங்களை முறையடித்தார். இவரது காலத்து மார்க்கறிஞர்கள் வழங்கிய தீர்ப்புகள் அனைத்தையும் சேர்த்து பதாவா ஆலம்கீர் எனும் பெயரில் வெளியிட்டார். தனக்கு ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்த போதும் அவ்ரங்கஜீப் முன்பு போல எளிமையாகவே வாழ்ந்தார். அறிஞர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டே தனது செயற்பாடுகளை முன்னெடுத்துச் சென்றார். தனது கையால் எழுதப்பட்ட குரான் பிரதிகளை விற்றே
தனது வாழ்க்கையை நடாத்தி வந்தார். இவ்வாறு அவர் எழுதிய 2 குர்ஆன் பிரதிகளை மஸ்ஜிதுன் நபவிக்கு அனுப்பியதாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவரது காலத்தில் முகலாய பேரரசு காபூல் முதல் தமிழ்நாடு வரை பறந்து காணப்பட்டது. இவ்வாறு மகத்தான சேவைகளையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த அவுரங்கஜீப் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் 1707ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இவரது உடல் அவர் விருப்பப்படியே எவ்விதமான ஆடம்பரமும் இன்றி மிக எளிமையான முறையில் தௌலதாபாத் எனுமிடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவுரங்கஜீப் தனக்கு பின் தனது புதல்வர்களில் யார் எவ்வளவு காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உயிலில் எழுதியிருந்தார். எனினும் அவரது பிள்ளைகள் அதை பின்பற்ற தவறியதுடன் தங்களுக்குள் முரண்பட்டுக் கொண்டனர். இதனால் அவர் மரணித்து சில வருடங்களிலேயே முகலாயர்களின் ஆட்சி இந்தியாவில் வீழ்ச்சியடைந்தது.